ஹலோ ஆல், வெல்கம் டு ஹேமாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி. பிளாண்டி கிடையாது, ஒயிட் சாக்லேட் பிளாண்டியில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி தான் சொல்லுவாங்க. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சர்க்கரை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே 60 கிராமுக்கு மெஷர் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பொடிச்சிக்கோங்க. ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நான் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன் 50 கிராம். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ராகி ஃப்ளாருக்கு பதில் வீட் ஃப்ளார் இல்லை மைதா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். சாக்லேட் 80 கிராம், பட்டர் 40 கிராம். ரெண்டுத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சர்க்கரையில் ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட கலர் லைட் க்ரீம் கலருக்கு மாறி வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணால் போதும். ஃபஸ்ட் ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்துக்கலாம். ப்ரௌனி, கேக்ஸ் எது செய்கிறதுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுடுங்க. இப்போது சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட் ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ மாவை ஜலிச்சு சேர்த்துக்கலாம். மாவை இது போல் ஜலிக்கக்குள்ளே உங்களுக்கு கட்டிகள் ஏதாவது இருந்தால் அது இதுலேயே தங்கிடும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஃப்ளாராக கிடைக்கும். இப்போது மாவை ஜலிச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது. ப்ரௌனிக்கு நீங்கள் எப்படி வேணாலும் கலந்து எடுத்துக்கோங்க. கேக் பேக் ஆகி வரக்குள்ளே எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது இது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை 6 இன்ச் டின்னுக்கு மாற்ற போகிறேன். முன்னவே நான் 6 இன்ச் டின்னில் ஆயில் தடவி பட்டர் பேப்பர் போட்டு அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு 250 கிராம் அளவு உள்ள ப்ரௌனி கிடைக்கும். அதனால் 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இப்போது பேட்டர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனி, கேக் எதுவாக இருந்தாலுமே டேப் பண்ணாதீங்க. டேப் பண்ணிங்கன்னா கேக் ஹார்டாகிடும். டேப் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டிங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த டைமில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே மில்க் சாக்லேட் டாப்பிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் டின்னை சேர்த்துட்டு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடும். கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதை டின்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி சூப்பராக கிடைக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.